வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். அனுர அரசாங்கத்தை வீழ்த்த திட்டம் சவால் விடும் சஜித். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் நேர் விநியோகம் தடை. 4 மணி நேர வாக்குமூலம் சிஐடியிலிருந்து வெளியேறிய சிரேஷ்ட போலீஸ் அதிபர். கொழும்பில் மூடப்பட்ட பல்கலைக்கழகம். இன்று முதல் வங்கிக் கணக்குகளுக்கு வரும் ஆஸ்வசம முதியோர் கொடுப்பனவு. யாழில் தந்தையின் உடலை தகனம் செய்த பிரதேச உறுப்பினர். டெங்கு நுழம்பு பெருகவிட்ட பணிமனைக்கு 25,000 ரூபாய் அபராதம். விபத்துக்களால் நாளாந்தம் 30 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். இலங்கையின் முதலாவது பொருளாதார கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் யார் ராஜா என தெரிந்துவிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சவால் விட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட கூட்டம் ஒன்றை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் மாத்திரமே அரச பதவிக்கு தகுதியானது ஜேவிபியா அல்லது உண்மையிலேயே பொதுமக்களுடன் இணைந்து நிற்கும் அரசியல் இயக்கமா என்பதை மக்கள் முன்னணியில் அறிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். இனியாவது விவசாயிகளை அவமதிப்பதை ஆளுந்தரப்பு நிறுத்த வேண்டும். இத்தகைய அவமதிப்புகளை செய்வதற்கு முன் தங்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது யார் என்பதை ஆட்சியாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கத்தால் உரிய தீர்வினை வழங்க முடியாவிட்டால் நாட்டின் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான யதார்த்தமான நடைமுறை சாத்தியமான மற்றும் முற்போக்கான தேர்வுகளை வழங்குவதற்கு தங்கள் தரப்பு தயாராக இருக்கிறது என்று சஜித் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பராமரிப்பு மற்றும் மின்சார அமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் ஜூலை 4 சனிக்கிழமையன்று 12 மணி நேர நீர் விநியோக தடை விதிக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த நடைமுறையில் இருக்கும். மேலும் முல்லேரியாவா மின்கட்டமைப்பு துணை மின் நிலையத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக அம்பந்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான மின்சாரம் தற்காலிகமாக துண்டிக்கப்படுவதால் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெகிவலை மற்றும் மாளிகாபத்தை ஆகியவற்றின் மின் அமைப்பு மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். கொழும்பு 1 முதல் 15 வரை பத்திரமுள்ள பிளவத்தை கோகந்தர கொஷ்வ தலவாத்துக்கொட ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை ராஜகிரிய மெரிகானா மடிவெல நுகைகொட நாவல்ல கொலநாவ ஐடிஎஸ் கொட்டிகாவத்து அங்கொட வெள்ளம்பெட்டிய ஒரு கொடவத்த மகரகம பிளியந்தலை போன்ற பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும். குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் போதுமான அளவு தண்ணீரை முன்கூட்டியே சேமித்து வைக்குமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது. வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வரண ஜெயசுந்தர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல பாதாள உலக குழு தலைவர் ஹெகல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களிடையே டெங்கு மற்றும் இன்ஃப்ளூயன்சா நோய்கள் பரவியதன் காரணமாக கொழும்பில் உள்ள கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. இந்நிலையில் குறித்த பல்கலைக்கழகம் ஜூலை 13 வரை மூடப்பட்டிருக்கும் என்று கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்தின தெரிவித்தார். அத்துடன் இக்காலகட்டத்தில் பல்கலைக்கழக விடுதிகளும் மூடப்பட்டிருக்கும் என மேலும் தெரிவித்துள்ளார். ராஜகிரிய மற்றும் தெகிவலையில் அமைந்துள்ள பல்கலைக்கழக விடுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாக பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். மேலும் கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சுமார் 30 மாணவர்களுக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை 24 மணித்தியாலங்களில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் இதுவரை 55,406 டெங்கு நோயாளர்கள் பதிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நலன்புரி நன்மைகள் சபையினால் வழங்கப்படும் ஆஸ்வசம நலன்புரி திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதற்கு அமைய 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இக்கொடுப்பனவின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 6,21,761 பயனாளிகளுக்காக 31 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதன் 2ஆம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 76,139 முதியோர்களுக்காக
3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிதிகள் அனைத்தும் தகுதியான பயனாளிகளின் அஸ்வசம வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பில் இடப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தமக்குரிய கொடுப்பனவு தொகையை பயனாளிகள் அனைவரும் இன்று முதல் தத்தமது அஸ்வசம வங்கிக் கணக்குகளின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பை பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரின் தந்தையின் பூதவுடல் தகனம் செய்ய கட்டணம் செலுத்தப்படாத நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக தகவல் கோரப்பட்ட நிலையில் கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்தது. தேசிய மக்கள் சக்தியின் வடலி அடிப்பு பிரதேச சபை உறுப்பினரின் தந்தையார் கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி காலமானார். அவரது பூதவுடல் மறுநாள் 5ஆம் தேதி விளாவளி இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மானிப்பை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட குறித்த விழாவளி இந்து மயானத்தில் உடல் தகனம் செய்ய பிரதேச சபையில் விண்ணப்ப படிவம் பெற்று அதற்கான கட்டணமாக 2000 ரூபாய் செலுத்தி பற்றிச்சிட்டை இந்து மயானத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தரிடம் கையெழுத்தே தகனம் செய்யப்பட வேண்டும். ஆனால் பிரதேச சபையிடம் அனுமதி பெறாமல் அதற்கான கட்டணத்தையும் செலுத்தாது பிரதேச சபை உறுப்பினர் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தந்தையின் உடலை தகனம் செய்துள்ளார். நாட்டில் வருடாந்த இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 56,422 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு கோமாகம நீதவான் ராஜேந்திர ஜெயசூரிய நேற்று கோமாகம பேருந்து பணிமனை வளாகத்துக்குள் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் இருந்த காரணத்தால் அதற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் கோமாகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் பிட்டிப்பான பொது சுகாதார ஆய்வாளர் நீதவான் நீதிமன்றத்திலும் உண்மைகளை சமர்ப்பித்த பின்னர் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட பொது சுகாதார ஆய்வாளர் பணிமனை வளாகத்தை சுத்தம் செய்யுமாறு அவருக்கு அறிவுறுத்தி 4 முறை சிவப்பு அறிவிப்புகளை வழங்கியிருந்ததும் நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது. 28ஆம் தேதியன்று பாராளுமன்ற உறுப்பினர் அருண பெனாங்கொட மற்றும் கோமாகம பிரதேச சபையின் தலைவர் கஷன் குணரத்ன ஆகியோர் மேற்கொண்ட ஆய்வின் போது பணிமனை வளாகத்துக்குள் பல கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் இருந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து டெங்கு நுளம்பு பெருகவிட்ட பணிமனைக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் உள்ள அன்றாடம் பல்வேறு விபத்துகளால் சுமார் 30 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய சமூக வைத்திய நிபுணர் வைத்திய சமித சிறிதுங்க நாட்டில் ஆண்டுதோறும் விபத்து தொடர்பான சுமார் 8,000 முதல் 10,000 வரையிலான உயிரிழப்புக்கு பதிவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி விபத்துகளால் சராசரியாக ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 4 பேர் உயிரிழப்பதாகவும் இதனால் தினசரி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை சுமார் 30ஐ எட்டுகிறதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களில் வாகன இறக்குமதிக்காக $1,071 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் வெளிநாட்டுத் துறையின் செயல்திறன் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தினால் 2025-2026ஆம் ஆண்டுக்குரிய இலங்கையின் முதலாவது பொருளாதார கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த தேசிய வேலை திட்டத்தின் முதன்மை நோக்கம் நாட்டின் விவசாயம் சாரா பொருளாதார நடவடிக்கைகள் குறித்த அண்மைக்கால மற்றும் நம்பகமான புள்ளி விவர தகவல்களை திரட்டுவதாகும். தரவுகளின் அடிப்படையிலான பொருளாதார திட்டமிடலுக்கு வலுவானதொரு அடித்தளத்தை வழங்கும் இத்தொகை மதிப்பு நாட்டில் தற்போதுள்ள அனைத்து கைத்தொழில், நிர்மாணம், வர்த்தகம் மற்றும் சேவை துறைகளை உள்ளடக்கியதாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்த தொகை மதிப்பின் முதற்கட்டமாக 50 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட பெரிய அளவிலான நிறுவனங்களின் தகவல்களை சேகரிக்கும் பணிகள் நேற்று முன்தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான காலை செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.